பிஜேபியுடைய மூலாதார கொள்கை என்ன? பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும், அதான ஒன்று. அடுத்து என்ன? காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370வது பிரிவு ரத்து செய்ய வேண்டும். 2, யூனிஃபார்ம் சிவில் கோட், இஸ்லாமியர் கிறிஸ்துவ என்று பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே சட்டம். அவனுக்கும் திருமணத்துக்கு ஒரே சட்டம், நமக்கு ஒரு திருமண சட்டம், தனித்தனி சட்டங்கள் இருக்கக்கூடாது என்று கொண்டு வர முயற்சித்தார்கள். இந்த 3 தான் பிஜேபியுடைய மூலாதார கொள்கை. இந்த கொள்கையை முடக்கி போட்டுவிட்டு அவரிடத்திலே கையெழுத்து வாங்கி, நாங்கள் உங்களோடு வருகிறோம் கூட்டணிக்கு, ஆனால் எங்களோடு இருக்கிற வரை உங்க சேட்டையெல்லாம் காட்டக்கூடாது கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப பெரியார் இருக்கிற போது ஆபத்து இல்லை, அண்ணா இருந்த போது ஆபத்து இல்லை, கொள்கையை கொடுத்தார்கள். கலைஞர் இருந்த போது ஆபத்து வந்தது, தடுத்து நிறுத்தினோம். ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியாவினுடைய நிலைமை என்ன? எண்ணி பாருங்கள். இந்தியாவினுடைய நிலைமை என்ன? ஏறத்தாழ ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை, ஜவஹர்லால் நேருவிலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம், கோபால் சேமா ஐயங்கார்லேருந்து சர்தார் பட்டேலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து, அம்பேத்கர்லேருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி அந்த சபையில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை, அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாய்த்தார்கள். என்ன காரணம்? முதல் பாயிண்ட், இந்தியா ஒரு நாடு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல. ஒரே நாடுனா ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு. இந்தியா நாடல்ல, இந்தியா துணை கண்டம், சப்கான்டினென்ட். என்ன காரணம்? இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு, மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு, ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு. அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா. So India is not a country, it is a subcontinent. இங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு. தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு, கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு, டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு, ஒரியாவுக்கு போனா ஒரு பண்பாடு. ஏன் மணிப்பூர்ல நாய்கறி சாப்பிட்டாங்க சொன்ன பாரதி உண்மைதான், இன்னமும் சாப்பிட்டு இருக்காங்க, அது ஒரு பண்பாடு. எல்லாம் மனசுதான காரணம், எல்லாம் மனசுதான காரணம். வாட்டர் டேங்க்ல இருந்து வாட்டர் வரும், சமையக்கட்டுக்கு வரும், சமையக்கட்டு தண்ணியை பிடிப்போம், அதே தண்ணி தான் டாய்லெட்டு போவோம், அங்கே போய் பிடிக்க மாட்டோம். என்ன காரணம்? உளவியல் ரீதியாக பிரச்சனை. தண்ணி ஒன்று தான், ஆனால் வருகிற இடத்துல வேறுபாடு. ரெண்டையும் அங்கீகரிக்கிறோம், அது கழிவறை, இது சமயக்கட்டு. அதை போல இந்தியாவில் காஷ்மீரில் ஒரு பண்பாடு அங்கீகரி, மணிப்பூரில் ஒரு பண்பாடு நாய்கறி சாப்பிட்ற அங்கீகரி, ஒரு சமுதாயம் மாட்டுக்கறி சாப்பிடுகிறது அங்கீகரி. உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை சாப்பிட சொன்னானா? அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம இடத்துல வேற்றுமையில் இருக்கிற அந்த வேற்றுமையை அங்கீகரி. கண்ண பண்ணுகிற அதே மூக்கு எனக்கு இருக்கணுமா? கார்த்திக் இருக்கிற அதே காது எனக்கு இருக்கணுமா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல. வக்கீல் அருள்மொழிக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதே மாதிரி மூக்கு கண்ணில் எனக்கு இருக்கணும்னா, டே நான் ராஜாடா, அவர் அருள்மொழிடா. அருள்மொழியை அருள்மொழி அங்கீகரிப்பதும் ராஜாவை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதும் தான் மனித மாண்பு. எல்லாத்தையும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா மதத்தால அந்த ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஆபத்து? அதுக்கு ஒரு குச்ச நாச்சமே கிடையாது, குச்ச நாச்சமே கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா? அதாவது இங்கே எல்லாம் பெண்கள்லாம் வந்திருக்கீங்க, நிறைய சொல்லணும்னு ஆசை, எல்லாம் எந்திரிச்சு போயிடுவீங்க. ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஜாதி இருக்குது, ஜாதி இருக்குது, அது பழகி போச்சு 5-6 வருஷமாக. ஆனால் நம்மிடமிருந்து எவ்வளோ தூரம் விலகி வந்திருக்கிறோம் ஒரே உதாரணம். நாடாளுமன்றத்துக்கு போனால் 320 பேர் வருவான், துண்டு போட்டுட்டு, மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு. நாங்கள்லாம் கருப்பு சட்டை போட்டிருந்தோம் 5 நாள் அதானிக்காக. விசாரணை வேணும், பிரைம் மினிஸ்டர் வரணும்னு. வரல, அவர் வரமாட்டார். நாங்கள்லாம் 38 பேர் கருப்பு சட்டை போட்டிருந்தோம். எங்கள் 38 பேர் கருப்பு சட்டையும் பார்த்துட்டு அவனுக்கு கோவம். 300 பேரும் துண்டு போட்டான்னு அடுத்த நாள். என்னடா தமிழ்நாட்டிலேருந்து 38 எம்பியும் கருப்பு சட்டோட வந்துட்டானே, இதை டிவியெல்லாம் காமிக்கிறாங்களே, நம்மளை காமிக்கணும் அப்படின்னு 320 பேர் மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா நாங்கள் எந்திரிச்சோம். ஒன்றும் இல்லை, உடனே எந்திரிச்சோம். தந்தை பெரியார் வாழ்கண்ணா உட்காந்துட்டான். என்கிட்ட அந்த பார்லிமெண்ட் மினிஸ்டர் ஜோஷி நல்லா பேசுவார், நம்ம பெங்களூருக்கார். அவர் என்னை கூப்பிட்டார். என்ன ராஜா 310 பேர் வந்தோம், ஜெய் ஸ்ரீராமுங்கிறோம், எல்லாத்துக்கும் தெரியும், ராமனை யாருன்னு தெரியும். திடீர்னு எல்லாம் பெரியார் வாழ்கணிங்க கப்பிச்சு போட்டு நாங்கள் என்ன புரியல என்னன்னு கேட்டான். உனக்கு புரியல அவ்வளோதானே, உன் பேர் என்னன்னு கேட்டேன். ஜோசின்னா. ஜோசி என்ன? அது ஜாதி பட்டம். பக்கத்தில் என்ன பேர்? பாண்டேன்னா ஒருத்தன். ஏதோ ஒரு பாண்டே, சிவதாஸ் பாண்டே. இந்த பாண்டே என்னன்னா அது ஜாதி. ஆந்திராவில் நாயுடு, இன்னும் இருக்குது ஜாதி. அங்கே மம்தா பானர்ஜி, அவர் மருமகன் அங்கே பானர்ஜி ஒருத்தர். இந்த பானர்ஜி ஜாதி. இந்த பக்கம் சிவதாஸ் மீனா. மீனா யார்? மீனா ஜாதி. எல்லா ஊர்லேயும் ஜாதி இருக்கு, எல்லா எம்பி பேர்லையும் ஜாதி. பஸ்வானே ஜாதி தானே, பஸ்வான்கிறது ஜாதி, மோடிங்கிறது ஜாதி தானே. நரேந்திரங்கிறது தான் ஒரு பேர், நரேந்திர மோடிங்கிறது ஒரு ஜாதி. அப்போ எல்லாத்துக்கும் மோடி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பானர்ஜி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நாயுடு இருக்குல்ல, எல்லாருக்கும் பாண்டே இருக்குல்ல. இங்கே வா, இவர் யார்? டிஆர் பாலு. அதுக்கு அந்தாண்ட என்ன இல்லையே.
இது யார்? தயாநிதி மாறன், அதுக்கு அந்த இல்லையே. கனிமொழி, அதுக்கு அந்த ஒன்றும் இல்லையே. ராசா, அதுக்கு தான் ஒன்றும் இல்லையே. 38-40 எம்பிக்கள் பக்கத்தில் ஜாதி இல்லாமல் ஆளுறமேடா, பட்டம் இல்லாமல் வாழுகிறோம், அதுதான்டா பெரியார். எங்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, வழிபாட்டு உரிமை உண்டு. நினைச்சா கோயிலுக்கு போவோம். இங்கேயும் தான் பொட்டு வச்சிருக்காங்கல்ல, இங்கே தான் கயிறு கட்டிருக்காங்க. அதுக்காக நீங்கள் ராமர் கோயில் கட்டினா உடனே நாங்கள்லாம் அதுதான் தேசியம்னு சொல்லிடுவோமா? கடவுள் எப்படி தேசியமாகும்னு கேட்குறேன். மதம் எப்படி தேசியமாகும்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், படித்தவர்கள் இந்த ஊர், இந்த கோவை. மதம் தேசியம் என்றால் போப்பாண்டவர் தானே இந்த உலகத்துக்கே பிரதமராக இருக்கணும். கிறிஸ்தவம் தான் எல்லா ஊர்லையும் இருக்கு. எல்லா ஊர்லையும் கிறிஸ்தவம் இருக்கா இல்லையா? இந்து மதம் இந்தியாவில் தானே இருக்கு. இஸ்லாம் மதம் ஒரு 10 நாட்டில் தானே இருக்கு. மீது எல்லா நாடுகளிலேயும் யார் கடவுள்? அன்னை மேரியும் இயேசுநாதன் கடவுள். எல்லாத்துக்கும் எது? பைபிள் தானே. மதம் தான் தேசியம் என்றால் கிறிஸ்துவம் ஒரு தேசியமா? கிறிஸ்துவம் தேசியம் என்று ஒப்புக்கொண்டால் உலக நாடுகளுக்கு பிரதமர் போப்பாண்டவர். மதம் தேசியம் என்றால் ஏன் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பிரிஞ்சது? பாகிஸ்தான் நல்லா தானே கும்பிட்றான், பங்களாதேஷ் முஸ்லீம் தானே, 2 பேத்துக்கு அல்லா தானே. என்ன பிரச்சனை? 1947 நம்மோடு சேர்ந்து அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. வரலாறை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தோம். பாகிஸ்தான் என்பது மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம், ஒரே பாகிஸ்தான். இந்தியாவுக்கு தந்தை யார்? காந்தி. இந்தியாவினுடைய தேசபிதா யார்? காந்தி. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு தேசபிதா ஜின்னா. ஜின்னா என்ன மொழியிலே பேசுவார் என்றால் உருது மொழி. அவருக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் பிதாமகன் உருது தாய்மொழி. ஆனால் கிழக்கு பாகிஸ்தானுக்கு வருகிறார், அவர்களுக்கு தாய்மொழி வங்கம். உருதுல பேசினார். 5 லட்சம் பேர் உட்கார்ந்துருந்தான் டாக்காவில். 5 லட்சம் பேர் தொப்பி போட்டுக்கிட்டு 6 முறை தொழுகிற, 5 முறை தொழுகிற இஸ்லாமியன், உண்மையான இஸ்லாமியன் 5 லட்சம் பேர் உட்கார்ந்துருந்தான். யார் கடவுள்? அல்லாஹ் கடவுள். யார் இறை தூதர்? நபிகள் நாயகம். அதே அல்லாவை, அதே நபிகள் நாயகத்தை, அதே குரானை ஏற்றுக்கொண்ட 5 லட்சம் பேர் உட்கார்ந்திருந்த அந்த இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் டாக்காவில் யார் பேசியது? முஜிபுர் ரஹ்மான் பேசியது யார்? ஜின்னா. அப்ப ஒரே ஒரு பையன் எழுந்து நின்னான். நீ பேசுறது என் தாய்மொழி இல்லை, நீ பேசுவது என் தாய்மொழி அல்ல, என்னுடைய தாய்மொழி வங்காள மொழி. பேசுவதாக இருந்தால் வங்க மொழியிலே பேசு, எங்க தங்கள் மொழியிலே பேசு என்று கலவரம் செய்தான். கலவரம் செய்த இளைஞனை போலீசார் அடக்கி அமிழ்த்து வைக்கப்பட்டார்கள். அமிழ்த்து வைக்கப்பட்ட அந்த இளைஞன் தான் கால ஓட்டத்தில் மொழிவழி தேசியத்தை அமைத்து இஸ்லாமியர்களை பிரித்து கிழக்கு பாகிஸ்தான் என்று மொழி வழியாக கொண்டு போய் நிறுத்தினான். அதுதான் வரலாறு. அப்ப மொழி தேசியமாகும், மதம் தேசியமாகாது. மதம் தேசியம்னா ஈரானுக்கு ஈராக்கு சண்டை வந்துடக்கூடாது. மதம் தேசியம் என்றால் நார்வேக்கு ஸ்வீடனுக்கு சண்டை வந்துடக்கூடாது. மதம் தேசியம் என்றால் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வந்துடக்கூடாது, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வந்துடக்கூடாது. இது எல்லாம் தெரியும் மோடிக்கு, எல்லாம் மோகன் பகவத் தெரியும், வானதி சீனிவாசனுக்கே தெரியும், எல்லாம் தெரியும், தெரியாமல் அல்ல. ஆனால் பிழைப்பு நடத்த வேண்டுமே, பிழைப்பு நடத்த வேண்டுமே, அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும், அரசியலில் பதவிக்கு வரணும். இந்த சாதி அமைப்பு அப்படியே இருக்கணும். பிராமணர் பக்கத்தில் தான் படிக்கணும். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் யார்? இன்றைக்கு டிவி நடத்துறது நீங்கள் சொல்லிக்கலாம். நம்ம ஊரில் நாயுடு நாங்கள் பெரிய ஆள், டெக்ஸ்டைல்ஸ் இவ்வளோ வச்சுருக்கிறோம், கவுண்டருக்கு நாங்கள் பெரிய ஆள், 200 ஏக்கர் நிலம் இருக்குது, வில்லு வண்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் கேட்குறேன், கண்ணப்பண்ண கேட்குறேன், கோகுலை கேட்குறேன், கல்பனாவை கேட்குறேன், விவேக் கார்த்திகை கேட்குறேன், எல்லாம் வெவ்வேறு ஜாதி தானே. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் தாத்தாவுக்கு என்ன BA MA பட்டம் இருந்துச்சா கேளு. இங்கே வந்திருக்க உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பேர் MA BA? ஏன் இல்லை? சொத்து இருந்ததில்ல, வரப்பு இருந்தது, வாக்கியா இருந்தது, எல்லாம் இருந்ததில்ல. உங்களுக்கு கீழே 10 பேர் அருந்தவரை மற்றவங்க வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ஆளுமை இருந்துச்சுல்ல. ஏன் அதிகாரம் வரவில்லை? இங்கேருந்து 100 பேர் போய் கிளம்புவோமா? 100 பேர் போய் கிளம்பி பஸ்ஸை நிறுத்திப்பார். என்னன்னு கேட்பான். சும்மா நிறுத்துறானா? லூசாமான நம்மளை பார்த்து நிறுத்தினா நிறுத்துவான். கோகுலை பார்ப்பான், என்ன பார்ப்பான், என்ன டாக்டருமா, இல்லை சும்மா தான் நிறுத்த, இல்லை லூசாடான்னு கேட்பான். இல்லையா கோகுல கேட்பான். கண்ணப்பண்ண நல்லா தானே இருந்த நேற்று வரைக்குமா? அண்ணா நீங்கள் பெரிய ஆள், ஏன்னா எப்படி பண்ணுறீங்கம்மா கேட்பான்ல. 100 பேர் பேருந்தை நிறுத்தினா நம்ம லூசுமா? ஒரே ஒரு போலீஸ்காரர் தொப்பியை வைத்துக்கொண்டு விசில வச்சு நிறுத்துவான். என்ன காரணம்? அந்த ஒற்றை மனிதன் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வியும் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும். கவுண்டரா, வன்னியரா, நாயுடுவா, எல்லாம் இருந்தது, சொத்து இருந்தது, கல்வி இருந்துச்சா, அதிகாரம் இருந்துச்சா? எத்தனை பேர் IAS? கவுண்டர் எத்தனை பேர் IPS? எத்தனை பேர் இருந்தீங்க? அதிகாரம் எவ்வளவு வலிமையானது? இன்றைக்கு இருக்கிற நாயுடுவோ செட்டியாரோ யாரா தான் சொல்றேன், இந்த ஊரில் ஒரு அருந்தையர் ஆர்டிஓ வந்துட்டார், உங்களுக்கு பட்டா மாற்றணும், போய் நிற்பீங்களா இல்லையா? அதே மாதிரி பிராமணர்களை கொண்டு வந்து கவுண்டர் முன்னால் நிறுத்தியது இந்த இயக்கம். எல்லா பிராமணர்களும் கலெக்டர், எல்லா பிராமணர்களும் தாசில்தார், எல்லா பிராமணர்களும் ஜட்ஜு. அவர்களுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற முதலியாரும் கவுண்டரும் செட்டியாரும் வன்னியரும் சூத்திரர்களும் அதிகாரத்திற்கு வருவதாக காரணமாக இருந்த இயக்கம் இந்த இயக்கம்.
இருக்கு, ஜாதி இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு கொடுமையை தயவுன்னு புரிஞ்சுங்க. நம்மள்கிட்ட இருக்கு, லேஸ் அப்படி போட்டு பார்ப்பான். எந்த ஊர் போகிறீங்க? பஸ்ஸில். எந்த ஊர் போகிறீங்கன்னு கேட்பான். கோயம்புத்தூருங்க. இவனுக்கு உடனே விட்டுணும்ல, அதோட இவனுக்குள்ள அரிப்பு. கோயம்புத்தூர்னா விட்டுருணும், அவன் ஆம்பளை பேண்ட் போட்டிருக்கான், சட்டை போட்டிருக்கான், அதோடு நிறுத்தணும்ல. அடுத்த கேள்வி விடுவான் லேசா, நீங்கள் கார்த்திகை சொந்தக்காரராம்மா? இல்லை. டிக் பண்ண நாயுடு இல்லை. முடிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து டாக்டர் கோகுல்னு ஒருத்தருக்கு தெரியுமா? இல்லைங்க. டிக், கவுண்டர் இல்லை. இதை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு படுற பாடு ஒன்று ஒன்றா. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ கஷ்டப்படுற ஜாதியை ஒன்றால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு பேருந்தை நிறுத்தி 60 பேர்த்தை இறக்கி யார் நாடார், யார் செட்டியார், யார் பறையன், யார் பல்லன், கண்டுபிடிக்க முடியுமா? கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை நம் மீது திணித்து மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் ஒரு சமுதாயம் ஆதிக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கொடுமையை தகர்த்தெறிந்த இயக்கம் எது? தந்தை பெரியார் இயக்கம். இந்த இயக்கம். அதனால தான் இன்றைக்கு நாம் ஜாதியை கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டா கூட அதை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் மணிப்பூரில் என்ன நிலைமை? நான் பிரதமரை கேட்கிறேன், மனசாட்சி உள்ள இளைஞர்கள் இருந்தால் பதில் சொல்லுங்கள். மனசாட்சி உள்ள இளைஞர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும், RSS காரர் பதில் சொல்லுங்கள். தாய்மார்களை கேட்கிறதுக்கு ஒன்றும் படிப்பெல்லாம் பெரிய வேண்டியதில்லை. ஒரே நிமிஷம் கற்பனை பண்ணுங்க, இந்த கோவை மாநகரில் எந்த ஜாதி பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணை அம்மனமாக நிறுத்தி 200 பேர் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை அப்படியே அம்மனமாக கூட்டிகிட்டு போய் பாரத மாதாவுக்கு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே 1 கிலோமீட்டர் அழைச்சிட்டு போய் இருட்டில் வச்சு 10 பேர் கற்பழிச்சு தூக்கி போட்டு போயிடுவானா? தமிழ்நாட்டில் விட்டுருவோமா? ஒரு அருந்தேர் பெண்ணை செஞ்சா கூட கவுண்டர் ஒத்துக்க மாட்டாங்க. டேய் பொண்ணுடா, பெண் என்றால் பேயா இறங்குண்டா. ஒரு நாய் இறங்கலையங்க மணிப்பூரில் ஒரு மலைவாழ் பெண், கிறிஸ்துவ பெண் பிறந்தது பாவம், அவ்வளவுதான். கிறிஸ்துவனா பிறந்திருக்கூடாது, மலைவாழ் பெண்ணா பிறந்திருக்கூடாது. அந்த பொண்ணை குக்கி சமுதாயத்தில் இருக்கிற இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாணமாக அழைச்சிட்டு போய் 200 பேர் படம் எடுக்கிறான். படத்தை போட்டுட்டு 10 பேர் கற்பழிக்கிறான். அதற்கு பின்னால் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கே வழக்கமாக நடப்பதுதான். உலக நாடுகள் கொந்தளித்தது. நாடாளுமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அமித்ஷா வந்தார், பிரதமர் வந்தார், பைரன் சிங்கை ஏற்ற முதலமைச்சர். இந்த நிறைந்த நீதிமன்றத்தில், மக்கள் நீதிமன்றத்தில் நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைச்சிட்டு போய் கற்பழிச்சிருக்கிறான். 200 பேர் ஜெய் ஸ்ரீராம் போடுறான். அந்த நாட்டுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? பிஜேபி ராஜினாமா பண்ண சொன்னீங்களா? அந்த பைரன் சிங் சொல்லுகிறார், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் நடக்கலங்கிறார். சரி, அவன் தான் மிருகம், காண்டாமிருகம். அந்த காண்டாமிருகத்தை ஆதரித்து அமித்ஷா பேசுகிறார், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, முதலமைச்சர் மிகவும் நல்லவர், யாரோ திட்டமிட்டு செய்கிறார்கள். சரி, இந்த ஆள் தான் இருக்கான், அடுத்த நாள் மோடியை கூப்பிடணும். மோடி வந்தார். மணிப்பூரில் இப்போது இயல்பாவில் திறந்து விட்டது. ஒரு பொண்ணை அம்மனமாக அழைச்சிட்டு போய் 6 பேர் கற்பழித்து ஃபோட்டோ எடுத்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி 5 கிலோமீட்டர் நடத்திட்டு போயிருக்கீங்க, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு காண்டாமிருகம் முதலமைச்சராக இருக்கிறது என்றால் அந்த காண்டாமிருகத்தை ஆதரித்து அமித்ஷாவும் மோடியும் பேசினால் இவர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை கோவையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே நீங்கள் முடிவு செய்யுங்கள். நியாயமே இல்லை. இந்த அயோக்கியத்தை இன்னைய வரைக்கும் அந்த ஊருக்கு போகலைங்க. இன்னைய வரைக்கும் அந்த ஊரில் போய் பார்க்கல, மக்களை பார்க்கல. பல்லடத்துக்கு வருகிறார், நாளைக்கு சென்னைக்கு வருகிறார். பாரத மாதா ஜிங்கிறிய தமிழ்நாட்டில் இருக்கிற நியாயமா ஒரு பெண்கள் பேரணி எல்லாம் போய் பல்லடத்தில் அந்த முற்றுகையிட்டு இருக்கணும், மனுஷனானின்னு கேட்டுருக்கணும். இது மோடியினுடைய இன்னொரு முகம். அப்புறம் திமுக ஊழல், அந்த கட்சி ஊழல், இந்த கட்சி ஊழல். உங்க கட்சி என்ன கட்சி? நீ அதானி ஊழல்லாம் கூட விட்டுருங்க. அதானியை வந்து ஹிண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம் ஆராய்ச்சி செஞ்சு மோடி தான் 10-15 கண்ட்ரிக்கு நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லா நாட்டுக்கும் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்காரு. இவன் யாரு கூட்டாளி, நல்லவன், உங்கள் நாட்டில் வர்த்தகம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்பந்தம்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவனை பெரிய ஃப்ராடுங்கிறாங்க, அறிக்கையாக கொடுத்துட்டான். அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு போடுறதுக்கு வக்கு இல்லை மோடிக்கு. அதுக்கு பதிலாக அவரை ஆதரித்து இங்கே ஒரு அறிக்கை வாங்குறாரு. நாடாளுமன்றத்துக்கு வேணா வரல, நல்லா கவனிங்க, நாடாளுமன்றத்துக்கு வேணா வரல. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கோவை மாவட்டத்துக்குள்ளேயும் வருது. உங்களுக்கு நான் எம்பி சேர்த்து உங்கள் எம்பி செய்த சொல்கிறேன். 56 இன்ச்சு தான் இந்த ஆளுக்கு. நான் என்ன சொன்னேன், நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் இல்லை, மற்ற அமைச்சர்லாம் இருந்தாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானியை 65வது இடத்துல இருந்து உலகத்தில் முதல் பணக்காரனாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது. அப்படி நிறுத்துவதற்கு காரணம் இது செஞ்ச ஃப்ராடுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான். அறிக்கை கொடுத்த நிறுவனத்தில் மேலே நீ கேஸ் போடலை, அவனை என்னன்னு நீ கேட்கல, அவன் சேலஞ்ச் பண்ணுறான் என்னுடைய அறிக்கை உண்மைன்னு. பதில் சொல்ல முடியல. அவன் கேட்ட 60 கேள்விக்கு 10 கேள்விக்கு மேலே உங்களால் பதில் சொல்ல, அதானியால் பதில் சொல்ல முடியல. அப்போ நான் கேட்டேன், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் சேஸ் அதானி இஸ் ஃப்ராட். நீ தான் அவனை அழைச்சிட்டு போன, நீ அமைதியாக இருக்க நாடாளுமன்றத்தில். மோடி அவர்களே, இஃப் யூ ஆர் கீப்பிங் சைலன்ஸ், am I not entitled to say you are also fraud?
நான் கேட்டேன், அமைதி காத்தால் மோடி அவர்களே நீங்களும் ஃப்ராடு தான். உடனே கூச்சல் குழப்பம். நான் அங்கே கேட்கட்டேன்ல, இது மாதிரி 25 கூட்டத்தில் கேட்டேன். டிஆர் பால் வச்சுன்னு ஒரு கூட்டம் கேட்டேன். டே காலைல கரெக்டாக போலீஸ் வந்தாலும் வருனார். தினமும் 5 மணிக்கு வருதாவாதான் கோகுலை கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒன்றும் பண்ணலையே. இதெல்லாம் விடுங்க. இப்போ எலக்டோரல் பாண்ட், ஒரு பாண்டு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கலாம், அதை ரகசியமாக வச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க. அதில் 6500 கோடி ரூபாயை மோடி வந்து பிஜேபிக்கு வாங்கியிருக்கார். அந்த தேர்தல் பாண்டு வாங்கினது தப்பு, அப்படி வாங்குகிற முறை செல்லாது, அதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு எவ்வளோ யார் பணம் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உரிமை உண்டுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதில் 1500 கோடி ரூபாயை அதானி கொடுத்ததா சொல்கிறாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ எங்களை திமுக ஊழலுங்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஊழல் இருந்து வெளியே வந்தோம். உங்களுக்கு 7 லட்சம் கோடி இப்போ சிஏஜி சொல்லியிருக்கு. எந்த சிஏஜி எனக்கு 1,76,000 கோடி ஊழல்னு சொன்னிச்சோ அதே சிஏஜி 7 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று மோடி அரசாங்கத்தை சொல்லுது. நாடாளுமன்றத்துக்கு இதுக்கு கொடுமை ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நான் 31 வயசில் நாடாளுமன்றத்துக்கு ஏறத்தாழ 25 ஆண்டு காலமாக டெல்லியில் இருக்கேன். நான் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இப்போல்லாம் டெலிவிஷன் வந்துருச்சு. நாடாளுமன்றத்தினுடைய கேள்வி நேரம் என்பது ஜனநாயகத்தினுடைய அடிநாதம். 1 மணி நேரம் தான் கேள்வி நேரம், 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். அந்த 11லிருந்து 12 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மந்திரியாக பார்க்க மாட்டாங்க. கேள்வி கடைகளால் துடைத்து எடுக்கிற போது சட்டம் ஒழுங்கா, பொருளாதார பிரச்சனையா, ஒரு இடத்துல சாப்பாடு இல்லையா, மருந்து இல்லையா, எல்லாம் அங்கே தான் வரும். ஏன்னா இட் இஸ் எ பண்டோரா பாக்ஸ், திறந்த வெளி அரங்கம் அது. ஒருத்தர் ஒரு கேள்வி, கோகுல் ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டார்னா அவர் கேட்டுட்டு உட்காந்துருவார். அவரை தொடர்ந்து 100 பேர் கேள்வி கேட்கலாம், எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்படி கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு அந்த கொஸ்டின் வருகிறது கேள்வி நேரம். அந்த கேள்வி நேரத்துக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தவறாமல் வருவார். நான் 31 வயசில் நாடாளுமன்றத்திற்கு போனேன். அன்றைக்கு குஜரால் வந்தார், தேவகவுடா வந்தார். அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தில் 33 வயசில் நானே மந்திரியானேன். நானே இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட பிரதமர் வராமல் இருந்ததில்லை. ஏனென்றால் கேள்வி நேரம் என்பது தேசத்தை எங்கே வைத்திருக்கிறோம், எப்படி வைக்கப் போகிறோம், தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி நேரம் தான். அதுக்கு வராமல் எந்த பிரதமர் இருந்ததில்லை. நான் சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், இந்த 10 ஆண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், என் மீது வழக்கு போடுங்கள். மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததே இல்லை. நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளுக்கு போவது மரபில்லை பிரதமருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கத்திக்கிட்டு இருப்போம், இவர் வேற எங்கேயாச்சும் ஊர் போயிட்டு இருப்பார். இப்படி ஜனநாயக மரபுகளை சிதைக்கின்ற ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. முந்திரா ஊழல் ஒரு பெரிய ஊழல் படிச்சிருப்பீங்க பழைய காலத்தில். நேரு அரசாங்கத்தின் மீது முந்திரா ஊழல் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் இயக்கம். என்ன குற்றச்சாட்டு? முந்திரா டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு உங்க அமைச்சர், நிதி அமைச்சர் ஒரு பெரிய ஊழலை செய்திருக்கிறார். அந்த ஊழலை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? இந்திரா காந்தியினுடைய கணவர் ஜவஹர்லால் நேருடைய மருமக ஃபெரோஸ் காந்தி. ஃபெரோஸ் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர், மாமனாரை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரார். இந்த அரசாங்கம் ஊழல் அரசாங்கம். அவர் அதே வீட்டிலே கூடியிருக்கார். பத்திரிகையாரை போய் கேட்டாங்க நேருகிட்ட, உங்க அரசாங்கத்தை எதிர்த்து உங்க மகளோட கணவர், உங்க மருமக இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு, நீங்க கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்களான்னு. அவர் சொன்னார், வீட்டிலே என்னுடைய மகனுடைய கணவர், அவர் நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், குற்றச்சாட்டு சொல்லுவது அவருக்கு இயல்பு, அவர் கடமை. அது இல்லை என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தின் மாண்பு இதுதான். இதிலே குடும்பம் எங்கிருந்து வந்து கேட்டவன் ஜவஹர்லால் நேரு. அவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிங்க. அந்த நேரு அன்னைக்கு படாத பாடு, அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். ஒரு நாள் ஜெயில் போயிருப்பீங்களா? நான் அந்த கோயம்புத்தூரில் கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்காரன் இந்த நாடு சுதந்திரம் வேண்டும் என்று ஒரு நாள் எவனாலும் ஜெயிலுக்கு போயிருப்பானா? ஒரே ஒரு நாள். ஆர்எஸ்எஸ்க்கு பிறகு போயிருப்பானா? ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி சவர்கர் கொஞ்ச நாள் இருந்தார், இல்லைன்னு சொல்ல. ஆர்எஸ்எஸ் தொடங்கி வெளியே போனதுக்கு பிறகு சவார்கர்ல இருந்து கோல்வால்கர் வரை, இன்றைக்கு இருக்கிற மோகன் பகத் வரை, இந்த தேசத்திற்காக ஒரே ஒரு நாள் எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஒருத்தனும் இல்லை. 9 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தா சுதந்திரத்துக்காக நேரு. அவர் கடிதம் எழுதுகிறார் இந்திராவுக்கு, அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், ஆனந்த பவனம் வீடு, அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், பள்ளிக்கு சென்று இருக்கிறாய், உன் தாத்தா மல்லக்காசலே இருக்கிறார், நான் நைனிதாசலே இருக்கிறேன், உன் அம்மா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிலில் இருக்கிறார், நானும் ஜெயிலில் இருக்கேன், எங்கள் அப்பாவும் ஜெயிலில் இருக்கு, கமலாநகரும் ஜெயிலில் இருக்கு, அந்த பொண்ணு ஆனந்த பவனத்தில் இருக்கு. ஏன்னா 3 பேரும் தாத்தா அப்பா அம்மா எல்லாம் 3 பேரும் ஜெயிலில், அந்த பொண்ணு ஆனந்த பவனில் உட்கார்ந்தது. அந்த குடும்பத்தை பார்த்து நீ யாருன்னு கேட்குறிய? அந்த குடும்பம் தான் நாட்டை கெட்டு போச்சுன்னு சொல்றிய. இந்த அழைப்பு தந்தது என்ன நியாயம்? ஆக 6500 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட், தேர்தலுக்காக வசூலித்த பணம். அந்த பணம் எங்கிருந்தது கேட்டால் அதானி கொடுத்துருக்காரு, எல்லாரும் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன்,
நான் கேட்கிறேன், நீ ஊழலே செய்யவில்லை என்றால் உன்னுடைய ஆட்சிக்கு அதானியும் மற்றவர்களும் 6500 கோடி ரூபாய் ரகசியமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த நிறுவனங்களுக்கு நீ என்னென்ன அனுகூலம் செய்தாய்? இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி மாறினால் அவர் சொல்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற வெற்றி பெற்று மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்றினால் மோடி ஜெயிலுக்கு போவார். மிஸ்டர் மோடி, யூ வில் பி ப்ராசிக்யூட்டட். எதுக்கு பணம் வாங்கின? 6500 கூட வாங்கின பணம் எதற்காக? அந்த நிறுவனங்களுக்கு சென்ன கைமாறு என்ன? சும்மா கொடுத்துருவானா? ஏன் ரகசியமா வாங்கின? திராவிட முன்னேற்ற கழகம் துண்டாந்தி வரும் ஒரு காலத்தில் பேச்சாளர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நண்பர்களே துண்டு போடுங்கம்பாங்க. நாங்கள் வெளிப்படையா இருக்கோம்ல, யாராட்ட பணம் வெளிப்படையா இருக்கோம்ல. இப்போ இவ்வளோ 2G கேஸ் போட்டீங்களே, 1,76,000 கோடி தானே. 1785ங்க வக்கீல் அருமன் இருக்காரு. 1785 வாரணாசின்னு ஒரு இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல். இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் இங்கிலாந்தால் அனுப்பப்பட்டவர், அங்கிருந்த ராணியால் அனுப்பப்பட்டு இங்கே பிரதமர் மாதிரி ஜனாதிபதி மாதிரி அன்றைக்கு கவர்னர் ஜெனரல். அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இங்கிலாந்து நீதிமன்ற பிரிவிசி கவுன்சில் நடந்துச்சு. அப்போ வாரணாசியில் போய் சொன்னாங்க, உன் மேலே இருக்க குற்றச்சாட்டு ரொம்ப மோசமாக இருக்கு, நீயே பொட்டி ஏறி சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. வாரணாசி கையெடுத்து கும்பிட்டார். ஐயோ, நான் போய் பொட்டி ஏறினா சிறுநீர் கழிச்சிருவேன்னார். என்னால் முடியாதுன்னார். வாரணாசி காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாராவது கோர்ட்டுக்கு போய் பொட்டி ஏறி வாடாமன்னு கேட்டாங்களா? கலைஞரின் தம்பி கேட்டான். 14 நாட்கள் நீதிமன்றத்தில் நின்றேன், பெட்டியில ஏறினேன். சிபிஐ 50 வரைக்கும் கிராஸ் பண்ணான். 14 நாள் என்ன கிராஸ் பண்ணான். என்ன பிடிக்கிட்டீங்களா? அந்த ராஜா கேட்கிறேன், மோடியை கேட்கிறேன், அதானி மீது குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துக்கு நீ வந்ததுண்டா? மணிப்பூரிலே கலவரம், கற்பழித்தீர்கள், விவாதம் கேட்டோம், நீங்கள் வந்ததுண்டா? பிபிசி குஜராத்தில் நடந்த கலவரத்தை செய்தி படமாக்கியது, தடை செய்தீர்கள் அந்த பிபிசியை. நாடாளுமன்றத்துக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னோம், பேசுனீங்களா? இதுவரை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நாணயமாக நாடாளுமன்றத்திற்கு இந்த பிரதமர் வந்து நான் வருகிறேன், விளக்கம் தருகிறேன், மடியிலே கனமில்லை, வழியிலே பயணம் இல்லை என்று சொல்லுகின்ற யோகிதை அருகதை இந்த மோடிக்கு இருக்கிறதா? கோயம்புத்தூர்ல கேட்கிறேன். 15 மாசம் ஜெயிலில் வச்சுங்களே ராஜாவை. நான் போய் கோர்ட்டில் பொட்டி ஏறினே, மறைச்சன அதாவது கேள்றாமான எல்லா கேள்வியும் கேட்டனே. அந்த தார்மீக உரிமையோடு கேட்கிறேன். ஒரு பெரிய குற்றத்தை என் மீது சுமத்தி 15 மாதங்கள் வெளியே தள்ளி இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி, கலைஞருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி தேசத்தையே உருட்டினீர்களே, அதில் இருந்து வெளியே வந்த ராஜா, எல்லாத்தையும் எதிர்கொண்ட ராஜா கேட்கிறேன், ராஜாவை போல் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்கின்ற நீதிமன்றத்தை எதிர்கொண்ட யோகிதை வலிமை இந்த மோடிக்கு இருக்கிறதா? வா. எங்களை பார்த்து திமுக இருக்காது. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாகிரதை. நான் விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். முதல் வரி அதான். இந்தியர்களாகிய நாங்கள், we the people of India, இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக, ஒரு மதச்சார்பின் நாடாக, ஒரு சமதர்ம நாடாக கட்டமைத்திருக்கிறோம். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியாக போயிடுவோம். இதை விரும்புகிறதா இந்தியா என்பதை கேட்டு சொல்லுங்கள். எனவே இவ்வளவு பெரிய தலைவனுக்கு நாம் பிறந்தவர்களாக இருக்கிறோம்னா நடத்துறதுக்காக மட்டும் அல்ல. அண்ணா தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும்னார். அண்ணாவுக்கு இருந்த கடமை தமிழ்நாடு தமிழ் மொழி, கலைஞருக்கு இருந்தது தமிழ்நாடு தமிழ் மொழி, தமிழ்நாடுடைய வளம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மாமனிதருக்கு முன்னால் இருப்பது இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுகின்ற கடமையை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துங்கள். அவர் 100 ஆண்டு வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.